ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, நாள்தோறும் ஐயப்பனுடைய பெருமைகள், அவதாரத்தினுடைய நோக்கம், ஏன் சபரிமலைக்கு 18 படி மிதித்து நாம் செல்கின்றோம், இருமுடியை சுமப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பயன் கிடைக்கின்றது, ஒவ்வொரு ஐயப்ப வழிபாட்டினுடைய நோக்கம், பெருமை, தாற்பரியத்தை படிப்படியாக பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு ஐயப்பனுடைய தலங்களையும் வழிபாட்டு பாதைகளையும் பயணத்தையும் பார்க்க போகின்றோம். அது என்ன ஐயப்ப தலங்களையும்? ஐயப்ப தலம் என்றால் சபரிமலை தானே. முருகனை எப்படி பார்க்கின்றோம்? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், பழனியில் ஆண்டிக்கோலம் அரசர் கோலம், பழமுதிச்சோலை திருத்தணி சுவாமிமலை அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன். முருகன் பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்து இருப்பது போல ஐயப்பன் இருக்கிறானா என்றால் இருக்கின்றான். நம்முடைய உள்ளூர் தொடங்கி உலக நாடுகள் வரை, அமெரிக்காவினுடைய டாம்பா நகரத்தில் அமெரிக்க ஒட்டுமொத்த நபர்களும் விரதமிருந்து இருமுடி சுமந்து வரக்கூடிய இடம் டாம்பா ஐயப்பன் கோவில். அடியேன் அங்கே சென்றிருக்கிறேன். சென்னையினுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஐயப்பன் கோவில் இருக்கிறதா? எழுச்சியோடு இருக்கிறது. திருச்சியிலே, தமிழகத்தினுடைய திருச்சியிலே, அது ஐயப்பன் கோயில் என்பதை விட ஒரு கலைக்கூடம், ஒரு கோவில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு. இப்படி ஐயப்பனுக்கு ஒவ்வொரு இடத்திலும் புண்ணிய இடங்கள் உண்டா என்றால் உண்டு. அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புள்ளை, எரிமேலி, ஸ்ரீ தர்மசாஸ்தா. ஆச்சரியமாக இருக்கிறது. முருகனுக்கு மட்டும் படை வீடு அல்ல, ஐயப்பனுக்கும் உண்டு. அச்சங்கோவிலும் ஆரியங்காவும் குளத்துப்புள்ளையும் எரிமேலி தர்மசாஸ்தாவும் எங்கள் குறை தீர்ப்பதற்காக 18 படி மீது நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஐயப்பனை அச்சங்கோவில் ஆரியங்காவுக்கு உங்களை அழைத்து போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் திருநெல்வேலி குற்றாலம் போகின்றவங்க சபரிமலைக்கு செல்லாதவர்கள் கூட அச்சங்கோவில் ஆரியங்காவுக்கு போயிட்டு வருவாங்க. ரெண்டுமே மலைப்பகுதிக்குள், வனாந்தரத்துக்குள். தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தோடு கட்டி தங்கத்தோடு இயற்கையோடு இருக்கக்கூடிய இடங்களில் அமைந்திருப்பது அச்சங்கோவிலும் ஆரியங்காவும். குளத்துப்பிள்ளை இன்றைக்கெல்லாம் வசதி இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு படகில் செல்வார்கள். எப்படி இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் எங்கு கண்டேன்னு பாராட்டக்கூடிய ராமனை குகன் கங்கை கரையை கடப்பதற்கு உதவினானோ அதுபோல மக்கள் இறைவனை காண்பதற்கு படகில் செல்வார்கள். குளத்துப்புள்ளையிலே அப்படி பெரிய பெரிய மீன்கள் இருக்கும். அப்படி பொரிய போட்டு வழிபாடு செய்வார்கள். அங்கிருந்து அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புள்ளை முடிஞ்சுதான் குளத்துப்புள்ளை பாலகனை வணங்கி எரிமேலிக்கு போவார்கள். அது தர்மசாஸ்தா. அங்குதான் பேட்டை துள்ளுவார்கள். உடம்பெல்லாம் வண்ண வண்ண பொடிகளை தூவிக்கொண்டு, கலர் கலர் உடைகளை அணிந்து கொண்டு, நெற்றியில் பலூன்லாம் கட்டி, தன்னானே தன்னானே தன்முகசாமி, தில்லாலே தில்லாலே ஐயப்பசாமி, 6 மலை அதிபதியாம் சண்முகசாமி, 5 மலை அதிபதியாம் ஐயப்பசாமி, வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வேட்டைக்கொரு மகனே மோகினி சுதனே என்று அப்படி மிக பிரம்மாண்டமாக பேட்டை துள்ளல் என்ற பெயர். அதற்கு பிறகு புனித நீராடி ஐயப்பனை வழிபட்டு அங்கிருந்து பயணத்தை தொடங்குவார்கள். அப்படி புகழ்வாய்ந்த தலங்கள் உண்டு. எரிமேலியை வணங்கிய பிறகு ஐயப்ப பக்தர்கள் வருவது பேரூர் தோடும் காளை கட்டியும். காளை கட்டி மேடே சரணமன்னையப்பா என்று வழிநடுக சரணம் சொல்லுவார்கள். அடுத்து வருவது அழுதா நதி. இந்த அழுதா நதி எதற்கு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுடைய பாதையும் பயணமும், ஐயப்பனுடைய வழிநடை பயண விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது குறிப்பா எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் ஒரு கையேடு மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி இந்த தரிசனம் டிஜிட்டல். அழுதா நதியிலே தான் மகிஷமுகியை நம்முடைய ஐயப்பன் சம்ஹாரம் செய்தான். அவள் சம்ஹாரம் செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே வந்ததனால் ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து அமுக்குகின்றான். அவள் மூச்சறுபட்டு கீழே விழுந்தாள். அதனால்தான் இன்றைக்கும் அழுதா நதியிலே புனித நீராடி ஒரு கல்லை எடுத்து கல்லிடம் குன்றில் எறிவார்கள். ஒரு கல்லை எடுத்து கல்லிடம் குன்றில் எறிவார்கள். இது மரபு. அந்த கல்லிடம் குன்று முடிச்சு கரிமலைக்கு வருவார்கள். கரிமலை மேடு கடினம் கடினம். அது வீரமணியினுடைய குரல்ல கேட்கணும். அடே அப்பா,
பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு அவங்க அந்த குரல் எடுத்து ஐயப்ப பஜனையில் பாடும்போது இதையெல்லாம் சொல்லுவாங்க. எரிமேலி, பேரூட்டோடு, காளைகட்டி, அழுதானதி, கல்லிடம் குன்று அப்படியே வந்து கரிமலைக்கு வருவார்கள். கரிமலையை தாண்டி அது நடந்தோடனே பாதி கிருகிருத்துரும். அதுக்கப்புறம் பம்பா நதி. நம்ம ஏற்கனவே ஒரு முன்பு பம்பையினுடைய சிறப்பை பார்த்தோம். பம்பையில் குளித்ததற்கு பிறகு சிறுவழிப்பாதை, இதுவரைக்கும் வந்தது எரிமேலி டு பம்பா தான் பெருவழிப்பாதை. இப்போ பம்பால குளிச்சதுக்கு அப்புறம் புனித நீராடி பயணத்தை தொடங்குகின்ற போது அங்கே இருக்கு பம்பா கணபதி. கன்னிமூல கணபதிய வேண்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த கன்னிமூல கணபதியை வேண்டிக்கிட்டு அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவி என்று வணங்கக்கூடிய வாயுபுத்திரன் அனுமன் சன்னிதானத்திலே நெய் பிரசாதம் பெற்று கையிலே தைரியத்திற்கான கயிறை கட்டி கொண்டு ராம லக்ஷ்மண சீதா பிராட்டி உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்கின்ற ராம சீதா லக்ஷ்மணனோடு காட்சி தரக்கூடிய அந்த புண்ணிய தலம் பம்பா கணபதியை வணங்கி ஆஞ்சநேயரை நினைச்சு கயிறை கட்டி அங்கிருந்து பயணத்தை தொடங்கின்ற போது ராம லக்ஷ்மண சீதாவை தரிசித்து பயணத்தை தொடங்கி சபரி பீடத்திற்கு வருவோம். எப்பேற்பட்ட ராமன் பல நாள் வருகைக்காக காத்திருந்து சபரி கனி கொடுத்த இடம் அந்த சபரி பீடம். அதனால்தான் அதற்கு பிறகு சரங்குத்தின்னா என்னன்னா, எரிமேலியில நம்ம பேட்டை சொல்லும் போது முதல் வருஷம் ஒரு ஆயுதம், 2வது வருஷம் ஒரு ஆயுதம், 3வது வருடம்னு ஒவ்வொரு வருடமும் கொடுப்பார்களே, அதை கொண்டு வந்து இந்த சபரி பீடம் தாண்டிய சரங்குத்தியில குத்திட்டு பயணத்தை தொடங்கணும். அதுதான் ஐயப்பனை காண்பதற்கான வருகை பதிவேடு, அட்டனன்ஸ். அதுதான் உண்மை. சரங்குத்திக்கு பிறகு சன்னிதானத்தினுடைய சரணகோஷம் தெரியும், பஷ்பக்குளம் தெரியும், ஓங்கி வளர்ந்த மரங்கள் தெரியும், அப்படியே அந்த ஹோமகுண்டம் கண்ணுக்கு காட்சி தெரியும். அப்படி நேர சன்னிதானத்தில் மின்னி மிடக்கூடிய பொண்ணு 18 படிக்கு கீழே போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்ன கடுத்த சுவாமி, ரைட் ஹேண்ட் சைடு இடது வடது சின்ன கடுத்த பெரிய கடுத்த சுவாமி. தேங்காவை உடைச்சிட்டு 18 படியை ஏறி கொடிமரத்தை ஏறி சுற்றி வந்தால் சுவாமி சன்னிதானம். அதற்கு பிறகு அங்கே கணபதியை தொடர்ந்து நாகராஜா சன்னதி, அப்புறம் மஞ்ச மாதா, மாளிகபுரத்து லோகமாதா, ஐயப்பனுக்கு அந்த சிவகணங்கள் படைகளாக வந்ததனுடைய பொருட்கள், மணிமண்டபம் எல்லாம் இருக்கும். அந்த சன்னிதானத்தை வணங்கிய பிறகு நம்ம நெய்த்தேங்காயை அப்படி புடுறோமே, அதிலிருந்து நெய்யை எடுத்து ஹரிஹரசுதனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நெய்த்தேங்காவை ஹோமகுண்டத்தில் போடுவோம். எங்கே மணக்குது எல்லாம் மணக்குது, எங்கே மணக்குது என்ன மணக்குது எல்லாம் மணக்குது, ஐயப்பன் மலையின் மீது. செவ்வாது வாடை எங்கே மணக்குது, மல்லிகைப்பூ மறிக்கொழுந்து எங்கே மணக்குது, சந்தனமும் குங்குமமும் எங்கே மணக்குது, எல்லாம் மணக்குது சபரிமலை சன்னிதானத்தில் என்று அந்த ஐயப்பனை வணங்கி விடைபெற்று திரும்புவோம். அதுதான் இந்த ஐயப்பனுடைய வழித்தட விவரங்கள். ஐயப்பனுடைய 5 தலங்கள், அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்பிள்ளை, எரிவேலி, தர்மசாஸ்தாவை பாருங்கள். வழியில் இந்த பயணத்தோடு தொடர்ந்து வாருங்கள். இது எல்லாம் மரபு சார்ந்த விஷயங்கள். இந்த மண்ணுக்கு தெரிய வேண்டியவை, புரிய வேண்டியவை. தெரியாத விஷயங்களை, புரியாத விஷயங்களை ஐயப்ப பக்தர்களுக்காக தேறி தருவதுதான் எங்கள் தரிசனம் டிஜிட்டலின் நோக்கம். மீண்டும் நாளை மற்றொரு சுவைமிகு செய்தியோடு சந்திப்போம். பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். சுவாமி சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா.